Singapore Airlines announced the arrival of flight SQ583. பத்மாவதின்ட்டு அம்மாவை தான் அம்மா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு. அவங்க சிஸ்டரு லீலாவதின்னு அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃப். சரி. இதை தவிர வேறு ஒய்ஃபே கிடையாது சார். பத்திரிகைகள் அதெல்லாம் 3 மனைவிகள் 30 மனைவிகள் அப்படின்னு எழுதுறாங்க. 3 மனைவி எழுதிக்கிட்டோம், 30 மனைவி எழுதிட்டா. அதை பற்றி எங்களுக்கு கவலை. 2 பேருமே நாடக ஆர்டிஸ்ட். அப்போ ஆரம்பத்தில் என்ன புரட்சி தலைவருக்கும் அப்பாவுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், அவர் வந்து ஜெயசாண்டி அந்த பாகவதர் ஸ்டைலில் முன்னெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு இப்போ முடிவு நல்லா இப்போ இந்த பக்கம் நல்லா ஒரு மாதிரி ஷோல்டர் வரைக்கும். ஆமாம், ஷோல்டர் வரைக்கும் முடியும். அதுவும் இல்லாமல் கலர் பிரமாதமான கலர். நல்லா ஆரம்பத்துலேருந்து அவர் நல்ல சிகப்பு. இன்னொன்று அவருடைய இன்ட்ரெஸ்ட்டில் அந்த ஜிம்முக்கு அந்த அப்பவே கிரவுண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி பாடி எப்படி இருக்குமோ அந்த ஹீரோயிசம் வந்து அவர் டெவலப் பண்ணிக்கிட்டார். அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஆர்டினரியாக இது பண்ணால் நாடக கம்பெனியில் பண்ணும்போது 2-3 பிட்டான கேரக்டர் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் வில்லன் கேரக்டர் அப்படியே மாற்றினாங்க. இவர் நான் என் பிறந்தேன்னு ஒரு புக் எழுதினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்போ வந்து ஒரு வரி, நான் கதாநாயகர் ஆவதற்கு டிஎஸ் பாலையாவும் ஒரு காரணம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு இருப்பவர் தமிழ் சினிமாவின் மூத்த கலைஞர் திரு டிஎஸ் பாலையா அவர்களின் இளைய மகன் ஜேபி என்று அறியப்படுகிற திரு ஜெய் பாலையா கணேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வாவ் தமிழா அப்படின்னும் போது வா எடுக்கும் போது ஒரு மாதிரி தெம்பா இருக்குது பார்த்தீங்களா? உற்சாகமா இருக்கு. நானும் இப்போ ரொம்ப தெம்பா தான் வந்திருக்கிறேன். நீங்களும் எப்படி கேள்வி கேட்குறீங்களோ கேளுங்க, நானும் தெம்பா பதில் சொல்கிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இணையாக வந்து பேசப்பட்ட ஒரு முக்கியமான கலைஞர்கள் ஒருத்தர் வந்து டிஎஸ் பாலையா அவர்கள். ஆமாங்க. இப்போ வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் வில்லனாக நடித்தாலும் சரி, காமெடியாக நடித்தாலும் சரி, குணச்சித்திர கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, இன்னும் நம்ம மனசை விட்டு கண்ணை விட்டு நீங்கள் அந்த நடிப்பும் அவருடைய குரலும். சொல்லுங்கள் சார், இப்போ அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கள் குடும்பம் பெருசு சார். அதாவது வந்து அப்பாவுக்கு 2 மனைவிகள். ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பசங்க தான் நாங்களாம். சாய்பாபா, ஜூனியர் பாலையா, ரகு அவர் பேர், ஃபிலிமுக்காக ஜூனியர் பாலையா. நாங்கள் சாய்பாபா, ஜூனியர் பாலையா, அப்புறம் நான் ஜேபி, நாங்கள் 3 பேரும் தான் இந்த சினி ஃபீல்டில் மெயினாக இருக்கோம். பெரிய அண்ணன் வந்து எம்எஸ்வி ஐயா, அதாவது என்னுடைய குருநாதர் த கிரேட் எம்எஸ்வி, அவர் வந்து உடைய ஸ்டூடெண்ட்ஸுன்னு தான் நாங்கள் சொல்லலாம். எங்கள் பிரதர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணார். கிட்டாரிஸ்ட்டாக அவர் கிட்டார் கற்றுக்கிட்டாரு. அப்புறம் கிட்டாரிஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணி எம்எஸ்வி ஐயா அண்ணா ட்ரூப்பில் வந்து சேர்ந்து ரெக்கார்டிங்ஸில் நிறையா வாசிக்க ஆரம்பித்தார். அதில் அவருடைய பாடுற டேலண்ட்ஸ் வந்து வெளிப்படுத்தினார் குரு. அதில் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து முக்கியமான காமெடி சாங்ஸுக்கு இந்த அவர் தான் கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாகேஷ் வந்து அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோன்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, வீட்டுக்கு வீடு. ஆமாம், அது வந்து மெயின் சோலோ சாங் அவர் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸஸ் வரும் பார்த்தீங்களா, தங்கப்பதக்கம்ல வந்து சிவாஜி இது பண்ண ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அது வந்து அண்ணா சாய்பாபா தான் அவர் படம். அந்த மாதிரி இதெல்லாம் அண்ணன் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார், எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருந்ததுனால, கிட்டார் வாசிச்சுட்டு பாடுற டேலண்ட்ஸ் இருந்ததுனால அப்புறம் சோலோ சாங்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த வீட்டுக்கு வீடு நான் சொன்னேன், அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ. நாகேஷ்க்கு அவர் குரல் நல்லா செட்டில் ஆகி அந்த சாங் எப்படி வரும்னா, அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ, இந்த பக்கம் நான் என்ன சாமியோ, ஓ மை ஸ்வீட்டி, ஓ மை ஸ்வீட்டி, ஓடிவா ஓ பல்லவி. அது வந்து நல்லா காமெடி எடுத்துருப்பாரு. நாகேஷும் பிரமாதமாக பண்ணியிருப்பாப்பா. அந்த ஹிப்பி ஒரு காலம் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜுப்பா, கலர் ஜுப்பாலாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா. இப்போ போட்டால் கூட நீங்கள் ரசிக்கலாம் அந்த சாங். சாய்பாபா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாணம், அதில் மெமிக்ரி பண்ணுவார். அதில் வந்து விலங்குகளுடைய அந்த நான் ஒரு விகடகவி அப்படின்னு சொன்ன உடனே விலங்குகள், யானை, பெரும் காடு, அந்த இதெல்லாம் எக்கோ போட்டு பண்ணு, அதெல்லாம் அவர் பண்ணுவார். அவரு சதன் 2 பேருமே சேர்ந்து பண்ணுவாங்க. கல்யாண மந்திரம் வருமா அந்த பிட்டு, மாங்கல்யம், அது வந்து அண்ணன் தான். மான்கள் வந்து மான்கள். அப்புறம் ஃப்ளைட் வருது பார்த்தீங்களா, Singapore Airlines announced the arrival of flight SQ583.
நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், அந்த மைக்கில் வந்து அது இன்னும் ஸ்டுடியோ இதில் வந்து அந்த ஃப்ளைட் இதை கொண்டாடுவார், ஸ்டேஜில் கூட அது பண்ணுவாங்க. எஃபெக்ட் அது வந்து அவ்வளவு ஃப்ளைட்டை கேட்குற மாதிரியே இருக்கும் அந்த ஆமாங்க, ஆமாம். ஏன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு ஹெவி அவுட்புட்டில் பண்ணும்போது அதுவும் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவார். அவர் வந்து சவுண்ட்ஸில் ஜாஸ்தி இது பண்ணார். நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கும் மிமிக்ரி ஓரளவுக்கு தான் இது சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு மிமிக்ரி எப்படி டெவலப் ஆச்சுன்னா, சாங்ஸ் வந்து ரேடியோ இது கேட்டு அப்படி வச்சுன்னு வச்சுங்களேன். மிமிக்ரி எப்படி இதாகிடுச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கு அப்பாவை பார்க்கறதுக்கு ஆர்டிஸ்ட்டுங்க வருவாங்கல்ல, அவங்களுடைய மேனரிசம்ஸை நோட் பண்ணுவேன். அது சிவாஜி சித்தப்பா, நாங்கள் சித்தப்பான்னு கூப்பிடுவோம் அவரை. எம்ஜிஆர் புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் நாங்களாம் மாமான்னு தான் கூப்பிட்டோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தலைவர்ன்றது ஸ்டேஜில் சொல்கிறது தான். பட் நாங்கள் வீட்டில் எங்களெல்லாம் பிறந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காருங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர். ஆமாம், ஐயோ கிரேட் மேன். எங்கே இருந்தோம் அந்த ஆளில் இது ஒரு சாங் இருக்கும் பாருங்க, ஹலோ மஜாலிங் இப்போ காதல் வந்தாச்சு, கல்யாணம் பண்ண சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சு. அது நாகேஷுக்கு பாடுவார். சச்சுவும் நாகேஷ் சாரும். அது ஆக்சுவலாக ரமாபிரபா ஒய்ஃப். அதில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க டேஸ்ட்டுக்கு போய் அவங்க என்னென்ன ஆஃபீஸில் என்னென்ன ஃப்ராட் தனம் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அப்போ அந்த சிச்சுவேஷன் சாங். அப்புறம் நடிகர் திலகத்துக்கு தங்கப்பதக்கத்தில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்ட், அது வந்து அவர் தான். அவர் இந்த மாதிரி வந்து பல. அப்புறம் இவர் இளையராஜா அண்ணா கூட, ராஜா அண்ணா கூட வைதேகி காத்திருந்தாள்ல, காத்திருந்து அது அந்த பாடல அது வந்து பாடா படுத்தும் காடாங்கருப்பா இல்ல, அது வந்து அண்ணன் தான் பண்ணார், சாய்பாபா அவர்கள் பாடினது. அது இன்னொரு பாட்டுங்க, மேகங்கரு கையில உள்ள தேகங்குளிருதடி அதெல்லாம் வந்து கூட பாடிக்கிட்டு வருவார். அந்த கோரஸ்ல முக்கியமான ஒரு வாய்ஸா பாடிட்டு நடுவில் பிட் வாய்ஸ் வரும். அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ். அது வந்து நம்ம யோசிச்சு சொன்னோம்னா சிலது வந்து வெளிவராத படங்கள்ல கூட பாடியிருக்காரு. இவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் ஏன் சினிமாவுக்கு வரல, அது எப்படி மிஸ் ஆனது? 7 பேர். நான் இந்த ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை தான் பத்மாவதின்ட்டு அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு. அவங்க சிஸ்டரே லீலாவதின்னு அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃப். சரி, இதை தவிர வேற ஒய்ஃபே கிடையாது சார். பத்திரிகைகள் அதெல்லாம் 3 மனைவிகள் 30 மனைவிகள் அப்படி எழுதுறாங்க. 3 மனைவி எழுதிக்கிட்டோம், 30 மனைவி எழுதிட்டா. அதை பத்தி எங்களுக்கு கவலை. ஆனா அவருக்கு 2 ஒய்ஃப், 2 ஒய்ஃப் தான், வேற யாரும் கிடையாது. சரி சரி. முதல் ஒய்ஃபுக்கு எத்தனை பசங்க? முதல் ஒய்ஃப்ல 7 பசங்க சார். 7 பசங்க. அதுல ஒரே ஒரு சிஸ்டர், அவங்க இன்னும் இருக்கிறாங்க, ரொம்ப ஏஜ் ஆகுது அவங்களுக்கு. சாய்பாபாவுக்கு நெக்ஸ்ட், சாய்பாபாலாம் தவறியாச்சு. அவங்களுக்கு அடுத்தது கூட பிறந்த சிஸ்டர் அவங்க இருக்காங்க. 2வது சிஸ்டர் வந்து எங்க சின்னம்மா டாக்டர் அம்புஜா தங்கவேல் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அப்பா பேர்ல ஸ்கூல் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கொரோனா எல்லாம் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவங்களும் தவறிட்டாங்க. இப்போ அவங்க சன்னு பாலாஜி தங்கவேல் அவர் வந்து எல்லா மேட்டரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாய்பாபா அவர்களுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது சார்? அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்னா, வெஸ்டர்ன் சாங்ஸும் பாடுவார்ல. அதனால வந்து எம்எஸ்வி அண்ணன் என்ன பண்ணாருன்னா, அந்த ஆக்சுவலாக அந்த லவ் இஸ் ஃபைன் டார்லிங் அந்த பாட்டுல தவ புதல்வன் அவர் பாட வேண்டியது. அப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு யாருக்கோ தெரிஞ்ச ஒரு அஜித் சிங்னு சொல்லிட்டு, அவர் வந்து அஜித் சிங் வந்து அங்க பாப்புலர் நார்த்தில், அவர் ரெக்கார்டிங் பாடிட்டு போயிட்டார், அவ்வளோதாங்க. மற்றபடி எம்எஸ்வி அண்ணன் கச்சேரிக்கு 1000க்கு மேலே கச்சேரி, 100 ஆயிரக்கணக்கான கச்சேரியில் அந்த சாங்கை சாய்பாபா அண்ணன் தான் போடுவார். Love is fine darling when you're mine, no sun no shine like summer rain, without you dear life is pain, with you my darling all is fine, it's always green as a dream. அப்படி வரும் சார். அருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப குலைவா பாடுறீங்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு வாய்ஸ். நன்றி சார். சார் அந்த அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஒரு சிறப்பான பெக்குலியரான குரல் அப்படிங்கிறதுனால ஒரு காதல் பாட்டு பாடுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, ஜாம்பவானுங்கள்லாம் இருந்தாங்க அப்போ. ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியன், நான் பாலவண்ணன் தான் கூப்பிடுவேன். ஃபீல்டுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன கிட்டத்தட்ட நானும் சாய்பாபாவும் ஒரே டைப்பில் இருக்குது வாய்ஸ். என்னமோ தெரியல எனக்கு, நான் கொஞ்சம் சினிமாவில் அதிகமாக வெறும் அவர் கிட்டார் வாசிக்கிறதுனால 2த்தையும் சேர்த்து அவர் பண்ணிட்டு இருந்தார். பிளேபேக் சிங்கராக இருந்தாருன்னா எனக்கு முன்னாடி அவர் பிபி ஸ்ரீனிவாசுக்கும் எனக்கும் நடுவில் வந்திருப்பார். அவர் நல்லா ஃபேமஸ் ஆகிருப்பார். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிச்சுக்கிட்டே பாட்டும் பாடக்கூடிய திறமை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா உங்களை பொறுத்தளவுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல ப்ளஸ்ஸு, சில இடத்துல மைனஸுங்க. ஏன்னா வாசிக்கிட்டே இருக்கும்போது அவர் நல்லா கிட்டாரிஸ்ட் பிளேயர் ஆச்சா, நல்லா அவருக்கு அந்த இது இன்ஸ்ட்ருமெண்டல் இது அந்த இது மெயின் இந்த பிட்டு அவரை வாசிக்க சொல்லலாம். அந்த ரிதம் அவர் அந்த ஏன்னா ரெக்கார்டிங்லேயே வாசிக்கிட்டு இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தில் சில பேர் பார்த்தாங்க. ஆனால்
இதுவும் அவரால் பண்ண முடியும்னு நோட்டீஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணவரை அவருக்கு சோலோ சாங்கே கொடுத்தாருல எம்எஸ்வி ஐயாண்ணா. இப்போ இளையராஜா கிட்ட ஒர்க் பண்ற ஒரு கலைஞர் நெப்போலியன் சொல்ற புல்லாங்குழல் கலைஞர், அவரும் பாடுங்க. அவர் வந்து அருண்மொழிங்கிற பேர்ல பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காரு. வாச கருவே பிள்ளையே, அவரும் நல்ல நல்ல பாட்டு எல்லாம் பாடிருக்காங்க சார். ஹிட் பாட்டு. அவருக்கு வந்து ஃப்ளூட் வாசிக்கிறது தான் ஆர்வம் அதிகமா இருந்ததுனால அதை வந்து கட் பண்ணிட்டு அதை நிறுத்திட்டாரு, அந்த பாட்டு பாடுறத நிறுத்திட்டாரு. அப்படி வந்து அண்ணன் வந்து சாய்பாபா அவர்கள் வந்து அவர் தொடர்ந்து 2 இதுலயும் பயணம் பண்ணதுனால அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலான்னு கேட்குறேன். ஆமாம், அது ஒரு மெயின் ரீசன். அவரை சிங்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ராஜா அண்ணன் ஸ்டேஜில் சொன்னாலும் அந்த ஃப்ளூட் பிட்டு வாசிக்க சொல்லுங்க அதுன்ட்டு ஆடியன்ஸே கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, இளைய நல்லா பொழுகிறதுல அந்த பிட்டு நடுவில் எவ்வளோ பிரமாதமான பிட்டு எல்லாம் அலையோசை கலகலவென்ற அந்த பாட்டு. ஆமாம்மா, நிறைய வந்து அதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த டேலண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட அந்த பாடுறதும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற 2 டேலண்ட் இருந்ததுனால அதிகமா வந்து அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இது பண்ணாங்க. அவர் பாடுறது சிங்கர் ஆக்குனது வந்து இவர் தான், எம்எஸ்வி அவர்கள் தான். அதே மாதிரி என்னையும் ஸ்டேஜில் என்கரேஜ் பண்ணவரும் அவர் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் சங்கர் கணேஷ், அப்புறம் தேவா சார், சபேஷ், நாங்களாம் ஒன்றா இருக்கும்போது தெரிஞ்சிடும்ல வெரைட்டி ஆஃப் வாய்ஸஸ் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம பாட்டுங்கிறத ஆரம்பிச்சதுனால சாய்பாபா அவர்களை பற்றி பேசிட்டோம் முதல்ல. சரிங்க. அப்பாவை பற்றி சொல்லுங்க. அப்பாவுடைய சதிலீலாவதி படத்தில் அறிமுகமாயிட்டு எம்ஜிஆருக்கும் அவருக்குமான நட்பு வந்து எப்படி இருந்தது? 2 பேருமே நாடக ஆர்டிஸ்ட். அப்போ ஆரம்பத்தில் என்ன புரட்சி தலைவருக்கும் அப்பாவுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, அவர் வந்து ஜெயசாண்டி அந்த பாகவதர் ஸ்டைலில் முன்னெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு முடிவு நல்லா இப்போ இந்த பக்கம் நல்லா ஒரு மாதிரி ஷோல்டர் வரைக்கும். ஆமாம், ஷோல்டர் வரைக்கும் முடிவு. அதுவும் இல்லாமல் கலர் பிரமாதமான கலர், நல்லா ஆரம்பத்துலேருந்து அவர் நல்ல சிகப்பு. இன்னொன்று அவருடைய இன்ட்ரெஸ்ட்டில் அந்த ஜிம்முக்கு அந்த அப்பவே கிரவுண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி பாடி எப்படி இருக்குமோ அந்த ஹீரோயிசம் வந்து அவர் டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஆர்டினரியாக இது பண்ணால் நாடக கம்பெனியில் பண்ணும்போது 2-3 பிட்டான கேரக்டர் பண்ணிட்டு இருந்து அப்புறம் வில்லன் கேரக்டர் அப்படியே மாற்றினாங்க. அப்பாவுக்கு வில்லன் கேரக்டர்னு வந்தோடனே அது என்னமோ செட் ஆகி மற்றவங்க இது தியேட்டரில் படம் பார்க்கும் ஹீரோ கூட அவர் இது பண்ண சண்டை போட்டாலும் சரி, ஹீரோ அவர் சத்தம் போட்டு பேசினாலும் சரி, இவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க பாலையா. ஆமாம், ஐயோ அவரு என்ன பாகவதர் ஃபேன்ஸும் இருப்பாங்க, பியூ சின்னப்பா ஃபேன்ஸும் இருப்பாங்க. எல்லாருக்கும் வில்லன். புரட்சி தலைவருக்கும் ஆரம்பத்தில் வில்லனா இருக்காரு. ஆனா அது வந்து சின்ன வயசுல தானே அவர் வில்லனா, பெரிய சின்ன வயசுலயே வில்லனா பண்ணாரு அவரு. ஆனா நான் அப்போ கூட ராஜகுமாரின்ற படத்தை நான் ஏற்கனவே வேற இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். இவர் நான் என் பிறந்தன்னு ஒரு புக் எழுதினாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்போ வந்து ஒரு வரி, நான் கதாநாயகர் ஆவதற்கு டிஎஸ் பாலையாவும் ஒரு காரணம். ஏன்னா அந்த ராஜகுமாரியில் இவர் ஹீரோவை போட சொன்னாங்க ஜூபிட்டரில் அப்பாவை. நான் என் வில்லன் எல்லாரும் மக்கள்லாம் அதிலே பார்த்துட்டாங்க. அதுவும் என் ஃபேஸும் வில்லன் ஃபேஸு. ஹீரோவெல்லாம் பண்ணால் நான் வில்லன் கேரக்டர் பண்ணிக்கிறேன், ராமச்சந்திரன் ஹீரோவை பண்ணிட்டோம். அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் கத்தி சண்டை போடுறது அது இதெல்லாம் பார்த்தோன்னா அதுலேயும் எல்லாத்துலேயும், அதுவும் புரட்சி தலைவர் கூட கத்தி சண்டை போடுறது அந்த மாதிரி அவரை ஸ்னப் பண்ணுற மாதிரி இது வரும்போது அப்பாவை தான் திட்டிப்பாங்க. அப்புறம் நாங்கள் சின்ன பசங்க அந்த அப்பா வில்லனா பண்ணிட்டோம். அப்புறம் இந்த காமெடி ட்ரெண்டில் மாறின அப்புறம் கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாகப்பிரிவினை இருந்ததுல அருமையான கதாபாத்திரம் அமைஞ்சது. அது நம்ம கமல்ஜிக்கு அப்பா கூட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். கமல் சார் வந்து அப்பாவுக்கு பேரனை ஆக்ட் பண்ணார், களத்தூர் கண்ணம். அப்புறம் பிரதர் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு, என் பிரதர் ரகுவில் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. நாங்களாம் ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஜூனியர் ரசிகர்களுக்கு தெரியும். ஆமாம், நாம ரசிகர் ரகு. முதல்ல ரகு என்கின்ற ஜூனியர் பாலையா அப்படின்னு தான் போட்டாங்க. அப்புறம் ஜூனியர் பாலையான்றது செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்டிங்க்கு அவர் தான் போனார். நான்லாம் சிங்கிங்கில் வந்துட்டேன். சிங்கிங், மிமிக்ரி, ஆர்டிஸ்டுங்களை மாதிரி பேசுறது. அது அப்புறம் ஸ்டேஜில் வந்து என்ன சிங்கர்னு தெரிஞ்சு கூட நடுவில் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எனக்கு கூப்பிடுவாங்க. விளையாட்டை பண்ண போய் அது சில காலங்கள் தொழிலாகவே போயிடுச்சு. நான் சொன்னேன், நான் சிங்கருங்க, ஏதாவது தமாஷா இல்லை அது வந்து அதுவும் நல்ல ஒரு இதுதான். இவ்வளோ 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஆடியன்ஸை திருப்பிடுவீங்களான்னு அப்படி சொல்லி எனக்கு சில காலம் அப்படியே கட்டி வச்சுருந்தாங்க. அதனால பார்த்தேன் நான், சரி நமக்கு டேலண்ட் வந்து வெளியே தெரியாது, ஸோ ட்ரூப் ஆரம்பித்து அப்புறம் சொன்னேன். இப்போ ரகு சாரை பற்றி சொன்னீங்க. ரகு சார் அவர்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் காட்சி அப்படின்னா கோபுர வாசலிலே படத்துல தேவதை போல் ஒரு தபலா வாசிக்கிற மாதிரி வந்தது தம்பி நம்பி நம்பி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கார்த்திக் கூட அது வந்து இவங்கெல்லாம்
டீமாக வந்து பாடுவாங்க. அதில் வந்து இவர் முக்கியமாக தபேலா வாசிச்சுட்டு சூப்பராக இதாக இருப்பார். ஆமாம், அதில் 2-3 சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க. திருச்சி லோகநாதன் மாமாவுடைய சன்னு, இல்லை தீபன் சக்கரவர்த்தி, தீபன் சக்கரவர்த்தி, எஸ்.என். சுரேந்தர், அவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. நல்ல சாங் அது. ஆமாம் ஆமாம். கல்யாண கச்சேரிலாம் நாங்கள் பாடுவோம். இப்போது அப்பாவுடைய காதலிக்க நேரமில்லை இந்த மாதிரி படங்களில் வந்து காமெடி வந்து ரொம்ப பெக்குலியராக இருக்கும். இந்த படத்தை நடித்தது பற்றியோ அந்த காமெடி எடுத்த விஷயங்கள் பற்றியோ உங்கள்கிட்ட ஏதாவது பகிர்ந்துருக்குறாங்களா அப்பா? ஐயோ, அது நாங்கள் வந்து எங்களெல்லாம் நல்லா படிக்கணுன்ற விஷயம் தாங்க அவர் அந்த கண்ணோட்டத்திலே பார்த்தாரு. எங்களுக்கு சினிமா ஆசை வரவே கூடாதுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஷூட்டிங் பார்க்குறதெல்லாம் வந்து நாங்கள் கேட்கவே மாட்டோம், முதல்ல ஒழுங்காக படிங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பார். அதாவது அவர் மற்றவங்ககிட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், எங்ககிட்ட தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்போல்லாம் அந்த மரியாதை வந்து ஸ்ட்ரிக்டாக தெரியும். அவர் மேலே அவர் மேலே இருக்கிற மரியாதையை வந்து நாங்கள் பயமாக வெளிக்காட்டுறது. ஆமாம், அந்த பார்க்குறவங்க என்ன இப்படி நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மரியாதை வந்து அந்த மாதிரி. பட் அட் தி சேம் டைம் அவர் எங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தார். படிக்கிறத தான் முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஷூட்டிங்கெல்லாம் கூட்டு போயிருக்காரா? இல்லை ஷூட்டிங்லாம் நாங்கள்லாம் கேட்குறதும் இல்லைங்க. இப்போ நீ வந்து பார்த்து என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு இது வரும். முதல்ல படிக்கிற வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் கூட நம்ம வீட்டுக்கு எழுத்தாப்புலேயே ஒரு பில்டிங்கில் ஷூட்டிங் நடந்தது, என்னதான் முடிவு அப்படின்னு ஒரு படம். இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவருடைய டைரக்ஷன். அப்போ அவருடைய சீன் ஒரு ரியாக்ஷன், பால்கனியில் நின்று ரோட்டில் ஒரு யாரோ பாட்டு போகிற மாதிரி அந்த கருத்துள்ள இதுக்கு இவர் ரியாக்ஷன் கொடுப்பார். நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சே, நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டுலாம் யோசனை பண்ணுவார். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பக்கா வில்லன்னு. அது நீங்கள் அந்த படத்தோட இன்வால்வோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பாவை திட்டிகிட்டு தான் இருப்பீங்க. அதே டைமு செகண்ட் ஹாஃபில் வந்து தெரிஞ்சிடுவார். பாவ மன்னிப்புக்கு கேட்கறதுக்காக முருகன் கோயில், அம்மன் கோயிலும் அப்படியே நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக எல்லாம் இந்த மாதிரி எல்லா கோயிலும் இது பண்ணுவார். அப்போ ரொம்ப பயபக்தியை தெரிஞ்சு இது பண்ணுவார். அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சஸ்பென்ஸ் படம் இது. அது என்னதான் முடிவுன்னு, அதான் என்னதான் முடிவுன்னு டைட்டிலாக தான் வச்சாங்க. அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும். சிவாஜி அவர்களுக்கும் அப்பாவுக்குமான அந்த நட்பு தொடர்பு, ஏன்னா கிட்டத்தட்ட சிவாஜிக்கு இணையாக நடிப்பில் வந்து ஸ்கோர் பண்ணவர் டிஎஸ் பாலையா அவர்கள். அவருடைய ரசிகர்களும் அப்படி தான் பார்த்தாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது?